கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 71 அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? என்னை பற்றி இப்படி சொன்னவங்க முன்னாடி அப்படின்னு பேச விரும்புகிறேன். எப்படி பிரதர் சொன்னாங்கன்னு கேட்குறீங்களா? என் சத்துருக்கள் என்னை பார்த்து சொல்றாங்க, தேவன் அவனை கைவிட்டார் என்றும் அவனை விடுவிப்பார் இல்லை என்னும் நிறைய பேர் சொல்றாங்களாம். அப்படி சொல்றவங்க முன்னாடியே தேவன் என்னை விடுதலையாக்கி சுகமாக வாழ பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். எந்த யோசுவாவை இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பதாக தேவன் மேன்மைப்படுத்தினாரோ, அதே ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். எந்த பெனினாளுக்கு முன்னாடி அன்னாள் தலைகுனிந்து போகணும்னு நினைத்தாலோ, அதே பெனினாளுக்கு முன்னாடி கர்த்தர் தலை நிமிர்ந்து வாழ வைத்தார். அல்லேலூயா. தேவன் அவனை விடுவிக்க மாட்டாரு, தேவன் அவனை கைவிட்டுட்டாரு, இந்த காரியத்திலிருந்து தூக்கி எடுக்கவே மாட்டார்னு நிறைய பேர் முத்திரை குத்துனாங்கல்ல. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால நான் ப்ராஃபஸியா சொல்றேன், அந்த முத்திரையை கர்த்தர் உடைப்பார் இயேசுவின் நாமத்தினால. அந்த முத்திரையை லாசருடைய கல்லறையில் இருந்த கல்ல கர்த்தர் புரட்டினார்ல. சிங்க குழியில தானியேலுக்கு மேலே புரட்டப்பட்ட முத்திரையினால் அடைக்கப்பட்ட கல்ல கர்த்தர் புரட்டி தள்ளுனது மாதிரிக்குல இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் விடுவிப்பேன். அது எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் உனக்கு நான் விடுதலையே தருவேன். எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையா இருந்தாலும் உனக்கு நான் விடுதலையே தருவேன். சங்கீதம் 34 எழுதியிருக்கு, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறாராம். ஷபரபலபா. தானியேலே, நீ சிங்க குழியில கிடந்தாலும், சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ நீ அக்கினியில கடந்தாலும், யோசேப்பே நீ குழிக்குள்ள தள்ளப்பட்டிருந்தாலும், கர்த்தர் உன்னை விடுவிக்கவே முடியாதுன்னு நிலைமையில கர்த்தர் தான் விடுவித்தாருன்னு ப்ரூவ் பண்ண மாதிரிக்கல. இன்னைக்கு உன்னை பார்த்து நான் 4-5 வார்த்தை தீர்க்க தரிசனமா சொல்றேன். உன் கடல்ல இருந்து இயேசுவின் நாமத்தினால வெளியே வருவேன். உன்னுடைய வியாதியிலிருந்து இயேசுவின் நாமத்தினால வெளியே வருவேன். உன் சாபத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினால வெளியே வருவேன். உன்னுடைய மாந்திரிக கட்டிலிருந்து இயேசுவின் நாமத்தினால நீ வெளியே வருவ. உனக்கு விடுதலை ஆரம்பமாக போகிறது. விடுதலை நிச்சயம். இது வேத சத்தியங்க. ஷபரபலபா. என்ன கேட்கிற? அவனை கைவிட்டுட்டாரு, அவனை விடுவிக்க மாட்டார்னா? ஆண்டவர் யாரையும் கைவிட மாட்டாருங்க. ஆண்டவரால குணப்படுத்த முடியாத எந்த வியாதியும் இல்லைங்க. ஆண்டவரால சரி பண்ண முடியாத எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு நீ எந்த மதத்தில் உள்ளவங்களா இருந்தாலும், இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய தலைக்கு மேல தண்ணி போனா கூட கர்த்தர் அதை காலடியில வற்றி போக பண்ணுகிற தேவனை ஆராதிக்கிறார். அதனால உன்னை பார்த்து சொல்ல வரேன், அற்புதம் நடக்கும். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் விடுவிக்க முடியாத நிலைமையில எல்லாராலையும் கைவிடப்பட்டிருந்தால் இன்னைக்கு கர்த்தர் விடுதலையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.